எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க இன்னைக்கு நம்ம குழந்தைங்களுக்குரிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டொமேட்டோ புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜூஸ் குடிக்கிற டம்ளர்ல 1 டம்ளர் அளவு அரிசி, அது கூட 1 கை எடுத்துக்கிறேன். நீங்க இதே இதில வந்து சீரக சம்பா அல்லது புழுங்கல் அரிசியிலயும் இதே போல செஞ்சு பாருங்க. செம சூப்பரா இருக்கும். 4, 5 தடவ கழுவிட்டு நல்லா இது வந்து ஒரு 30லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ரைஸ் வந்து ஊறட்டுங்க. இப்போ எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகப்போகுது. இப்போ ரைஸ் நல்லா ஊறி இருக்குது. ஒரு பாத்திரத்தில 2 டம்ளர் தண்ணி சேர்த்து 4 தக்காளி பழத்த லைட்டா கீறி இதில தண்ணீல சேர்த்துக்கிறேங்க. பெரிய தக்காளி அப்படின்றதுனால 4 தக்காளி எடுத்துக்கிறேன். சின்ன தக்காளியா இருந்தா நீங்க வந்து 4லேருந்து ஒரு 6 தக்காளி கூட எடுத்துக்கோங்க. இது வந்து 4 பேர் சாப்பிடலாங்க. அது கூடயே ஒரு 10 பூண்டு பற்கள், 10 காஞ்ச மிளகாய் வத்தல். நான் வந்து ரெகுலர் மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். காஷ்மீரி மிளகாய் வத்தல் இருந்துச்சுன்னா கட்டாயம் எடுத்துக்கோங்க. நல்ல கலர் குடுக்கும். இப்போ கொதிக்கிற தண்ணீல வந்து அந்த பூண்டு, மிளகாய் வத்தலையும் சேர்த்து, அது கூட நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, தக்காளியில இருக்க தோல் எல்லாம் வர அளவுக்கு நல்லா பாயில் ஆகி வந்ததும், அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு, ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணி, இது நல்லா ஆறுனதும், பூண்டு, மிளகாய் வத்தலையும் மட்டும் தண்ணீலருந்து தனியா எடுத்து, மிக்ஸியில சேர்த்து நல்லா அத வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டு, அந்த தண்ணிய கீழ ஊத்திற வேண்டாம். அந்த தண்ணிய வந்து நம்ம வந்து ரைஸ் குக் பண்ணும்போது அதோட சேர்த்துக்கிடலாம். இது நல்லா ஆறுனதும் அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம தக்காளி வேக வச்ச அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு. அந்த தண்ணிய வந்து அதே பாத்திரத்திலே ஊத்தி, நம்ம எடுத்தது வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி, அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து, இந்த தண்ணி வந்து சைட்ல மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணி கொதிக்கட்டுங்க. அப்படி பண்ணும்போது நம்ம குயிக்கா வந்து ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆகும். இப்போ வாங்க நம்ம எம்மியான டொமேட்டோ புலாவ் வந்து பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு குக்கர் வச்சிருக்கேன். குக்கர் நல்லா சூடானதும் அதில 1/2 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா வந்து பட்டரும், எண்ணெயும் சூடானதும் அதில ஹோல் ஸ்பைசஸ், பே லீஃப், சோம்பு, பட்டை, கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்சதும், மீடியம் சைஸ் வெங்காயம் 1 வெங்காயம் பொடியா நறுக்குனத சேர்த்து வதக்கி, 1 தக்காளி பழம் சேர்த்து, புதினா தீந்துருச்சு அதனால மல்லி இல கொஞ்சமா சேர்த்து, அதையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிட்டு, ஆல்ரெடி நம்ம வேக வச்சு, ஆற வச்சு அரைச்ச அந்த டொமேட்டோ பியூரியும் சேர்த்து, 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு டொமேட்டோ பியூரி அப்படின்றதுனால தண்ணியா தான் இருக்கும். அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணிலாம் இதாகி வரட்டும். கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போனதும், அதில ஊற வச்சிருந்த அரிசியும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, டொமேட்டோல இருக்க அந்த ஜூஸ் எல்லாம் எடுத்துருச்சுங்க. அது வரைக்கும் சிம்ல வச்சு நல்லா கிளறிட்டு, 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 1 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி, நான் வந்து விசில் போடல. கீழ வந்து ஒரு தோசை யூஸ் பண்ணாத தோசை தவாவ வந்து கீழ வைக்க போறேங்க. லைட்டா தண்ணி வந்து நம்மளுக்கு எவாப்பரேட் ஆகி வந்திருக்கு. கீழ தோசை தவா அப்பதான் நம்ம தம் போடணும். அதுக்கு முன்னாடி போடக்கூடாது. ஸோ இத வச்சு சிம்ல வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் இல்ல சிம்ல வச்சுட்டு அடுப்ப ஆஃப் பண்ணிட்டு அகைன் ஒரு 10 மினிட்ஸ் அதே சூட்லயே வச்சுட்டு ஓப்பன் பண்ணோம்னா, செம யம்மியான டொமேட்டோ புலாவ் தயாருங்க. நான் இன்னைக்கு இது கூட காலிஃப்ளவர் 65 வச்சு தான் சாப்பிட்டேன். நீங்க ஆனியன் ரைத்தா அல்லது சிப்ஸ் இது கூட வச்சு சாப்பிடலாம். அவ்ளோ சூப்பரா இருந்தது. குழந்தைங்களுக்கு வந்து எக்கு அவிச்சு இத வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு குடுத்து விடுங்க. கட்டாயம் காலியாகி வரும். இதே போல சூப்பரான ரெசிபீஸ் அண்ட் விளாக் வந்து சேனல்ல இருக்குது. பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. உண்மையாவே ரொம்ப டேஸ்ட்டா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு செஞ்சு குடுங்க. நீங்களும் சாப்பிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. இதே போல நம்ம இன்னொரு வீடியோலயும் பார்க்கலாம். பாய்.